ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் சின்ன வெங்காய காரக்குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த சின்ன வெங்காய காரக்குழம்புக்கு வடகம் வத்தல் இருந்தாலே போதுங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. வாங்க இப்போ இந்த சிம்பிளான காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே 10 பல் போல் பூண்டை இந்த நல்லெண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு 2 நிமிஷம் வறுபட்டதுக்கப்புறமா லேசாக நிறம் மாறும். இந்த டயத்தில் 300 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். முழுசாக பாதி வெங்காயமும் நல்லா பெருசாக இருக்க வெங்காயத்தை கட் பண்ணியும் நான் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தோட பச்சை வாசனை நீங்கிற வரைக்கும் 3 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நிறம் மாறி கண்ணாடி மாதிரி ஆகிருச்சு நமக்கு வெங்காயம். இதுக்கப்புறமா நம்ம மசாலா பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்குழம்பு பொடி சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் புளிக்குழம்பு பொடி சேர்த்தலை அப்படின்னா அதுக்கு பதிலாக மல்லித்தூளும் தனி மிளகாத்தூளும் அதிகமாக பயன்படுத்திக்கோங்க. இந்த பொடிக்கு பதிலாக நம்ம சாம்பார் தூளும் பயன்படுத்திக்கலாம். பொடியினுடைய பச்சை வாசனை நீங்கிறதுக்காக 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசாலாவுடைய பச்சை வாசனை நீங்கிருச்சு. இதில் ஒரு மீடியம் சைஸ் அளவுள்ள தக்காளி பழத்தை நான் விழுதாக எடுத்திருக்கேன். தக்காளி நம்ம அரைச்சி சேர்த்துனா தான் நமக்கு குழம்பு கிடைக்கும். அதனால நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தக்காளியினுடைய பச்சை வாசனை நீங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வத்திருச்சு. நல்லா வத்தி வதங்கினதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், சின்னதாக நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கெட்டியாக கரைச்சி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு புளிப்பு காரம் செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு குழம்பு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா குழம்பு நல்லா வத்தி கொதித்து வரணும். குழம்பு பார்க்குறக்கு குறைவாக தான் இருக்கும், ஆனால் நிறையா சாதம் பிசைகிற அளவுக்கு இருக்கும் இந்த குழம்பு. அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் நல்லா திக்காகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், 7 நிமிஷத்துக்கு அப்புறம் சூப்பராக நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம எப்போவுமே ஸ்வீட் பண்ணும்போது ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துவோம், இனிப்பு நல்லா தெரியறக்காக. அதே மாதிரி காரக்குழம்பு புளிக்குழம்புல கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்தணும் அப்படின்னா அந்த புளிப்பு காரம் அது எல்லாமே நல்லா எடுத்து காட்டும். அதுக்காக 1/4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டான சிம்பிளான சின்ன வெங்காய காரக்குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக இருந்துட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.